என்னாச்சுமா? என்னம்மா என்னாச்சு? ஏன் இப்படி பயப்படுற? மதனி மதனி வந்தாளே, போயிட்டாளா? மதனி எங்க? என்னடி வந்தாளே? மதனியா? எங்க அம்மாவா? எங்க அத்தை? ஆமாண்டி, வீராக்கு தின்னூறு போட்டது தப்புன்னு என்னை ஏசிக்கிட்டே நின்னா. திட்டினாங்களா? என்னம்மா? இல்லடி, இம்புட்டு நேரமா இங்கதான் நின்னா. இப்ப திடீர்னு எங்க போனான்னு தெரியல, காணோம். செத்து போன அம்மா எப்படி இங்க வரும்? அவ வந்தாடி, இங்க வந்தா, இங்கதான் இருந்தா. எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்தியே, உன்னோட சத்தியம் என்ன டியாச்சுன்னு என்ன பார்த்து அவ கேட்டா. சத்தியமா? என்னத்த வளருத? அம்மாக்கு சத்தியம் பண்ணி எப்ப கொடுத்த? ஆமாண்டி, நான் தான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அன்னைக்கு நான் சாக போனேன். சாக போனியா? அம்மா, என்ன சொல்ற? நீ சூசைட் பண்ணிக்க போனியா? அன்னைக்கு நான் செத்து இருந்தேன்னா இப்ப நான் நிம்மதியா இருந்திருப்பேன். இன்னைக்கு நான் உசுரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே என் சூடாமணி மதனிதான். என்னத்தா சொல்லுத? இத நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்ற மாதிரி விஷயமான இது? ஒரு பாவமும் செய்யாத என் மதனிய, எனக்கு தாய் மாதிரி இருந்த மதனிய இந்த மனுஷன் தான் செயலுக்கு அனுப்புனாரு. ஆனா எவனையோ என் மதனி இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான்னு நான் கூசாம ஊர் முழுக்க சொல்லி அசிங்கப்படுத்திட்டாரு. என் மதனி செயல்ல இருந்து வந்து எல்லா உண்மையும் சொன்னாலே. அன்னைக்கு எனக்கு மனசு விட்டு போச்சுன்னு, போதும், இந்த மனுஷன் கூட நான் வாழ்ந்ததே போதும்னு முடிவு பண்ணி முனி கிணத்துல விழுந்து உசுர விட்டுறலான்னு போனேன். நான் கிணத்துல குதிச்சிடலான்னு போனேன். அப்பதான் மதனி, கேட்டி பாக்கியம், என்னடி பைத்தியக்காரத்தான இது? இப்ப யாருக்காக நீ உசுர விட போகுத? என்ன விட மதனி. அந்த கேவலமான மனுஷனுக்கு முந்திய விரிச்சு 3 பிள்ளைங்களை பெத்தனே. நான் படுபாவி மதனி, படுபாவி. இதுக்கு மேல நான் உசுரோடவே இருக்க கூடாது. என்ன விட மதனி, நான் போய் சாவுத. நீ செத்துட்டா எல்லாம் சரியாயிருமா? இவ்வளவு நாள் கடந்து போச்சே, 20 வருஷம். அது திரும்ப வந்துருமா? சொல்லிட்டி. நான் இல்லாம என் பிள்ளைங்க பட்ட பாட்ட, என் பிள்ளைங்க பட்ட கஷ்டத்தை நீ பாத்தியா இல்லையா? பெத்தவ இல்லாம தத்தளிக்கிற கொடுமைய உன் பிள்ளைங்களும் அனுபவிக்கணுமா? சொல்லுடிமா, சொல்லு. அனுபவிக்கணுமா? எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல மதனி. அந்த கேடு கெட்ட மனுஷனோட துரோகத்தை என்னால தாங்கவே முடியல. பாக்கியம், நீ வாழணும். அம்புட்டு கொடுமைய செஞ்ச உன் புருஷ உசுரோட இருக்கிறப்ப எந்த பாவமும் பண்ணாத நீ எதுக்கு தீ சாகணும்? உன் பிள்ளைகளுக்காக நீ வாழணும். டி ஐயோ, இன்னும் 80 காலத்துக்கு இந்த கொடுமையெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கணும் மதனி. இனிமே எந்த கொடுமையும் நீ பார்க்க கூடாது பாக்கியம். உன் புருஷந்தே பார்க்கணும். மதனி, எனக்கு புரியல. ஏற்கனவே என் மவ உன் வீட்டுக்கு மருமவளா வந்தத உன் புருஷனால பொறுத்துக்க முடியல. பத்தா குறைக்கு ஓம் அவளும் என் வீட்டுக்கு மருமவளா வந்துட்டா. அதுவும் உன் புருஷனுக்கு கிடைச்ச பெரிய தோல்விதான். அத நினைச்சுதான் அந்த ஆளும் தினம் தினம் குமரிக்கிட்டு இருக்காரே. இத்தோட விடக்கூடாது டி.
இன்னும் இருக்கிறது யாரு? சிவபாலன் தானே. அவனுக்கு என் மவ வீராவ கட்டி வை. மதனி, ஆமாட்டி, அவன் என் பேரு கெடுத்திருக்கலாம், என் குடும்பத்தையே நாசமாக்க நினைச்சிருக்கலாம். அண்ணன் அண்ணன்னு மனசார கூப்பிட்டவளுக்கு அசிங்கமான பட்டத்தை கட்டி இன்னைக்கு வளர்ந்து நிக்குதுக. எந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சானோ, எந்த குடும்பத்தை அவன் ஆண்ட கூடாதுன்னு நினைச்சானோ, அந்த குடும்பத்து பிள்ளைகதான் அவன் வீட்டை அரசாளனும். இசக்கி உன் வீட்டுக்கு மருமவ, ரெண்டாவது மருமவளா என் மவ வீராதே உன் வீட்டுக்கு வரணும். அவங்க முகத்தை பார்த்து பார்த்து உன் புருஷன் புழுங்கி சாகணும். இத நீ செஞ்சு காட்டுவியா? கட்டாயம் செய்வ மதனி. வாழ்க்கை பூரா என் பிள்ளைக மூஞ்சிய பார்த்து பார்த்து அவன் குமரியே சாகணும். இத நீ செஞ்சதே ஆகணும். செய்வன்னு எனக்கு சத்தியம் பண்ணிட்டி. சத்தியம் மதனி. என் மக சிவபாலனுக்கு உன் மக வீராதான் பொண்டாட்டி. அத நான் நடத்தியே காட்டுவேன் மதனி. இது சத்தியம்.